பெஞ்சல் புயலால் கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் மெரினா கடற்கரைக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடற்கரை நோக்கி செல்லும் மக்களை லூப் சாலையில் தடுப்புகளை அமைத்து போலீசார் திருப்பி அனுப்பி வருகின்றனர். இது தொடர்பான தகவல்களோடு நேரலையில் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் கீதா. அங்கு என்ன போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது? என்னென்ன மாதிரியான எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வர்றாங்க? விவரங்கள் என்ன? பெஞ்சல் புயல் காரணமாக மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் 110 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. சென்னையில் அதனால் விட்டுவிட்டு கனமழையானது பெய்து வருகிறது. தற்போது சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கிறோம். இந்த மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் வர வேண்டாம் என நேற்றே மாநகராட்சி தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். தொடர்ந்து இப்போது காலையிலிருந்து மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்கள் சற்று மெரினா கடற்கரையை காண்பதற்காக மெரினா கடற்கரைக்கு வருகின்றனர். அவர்களை தடுத்து மெரினா கடற்கரைக்குள்ளே செல்ல வேண்டாம் என லூப் சாலையில் தடுப்புகளை அமைத்து காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது யாரையும் அனுமதிக்காமல் தொடர்ந்து தகவல் தெரிவித்து அவர்களை அனுப்பி வருவதனால் மெரினா கடற்கரை வெறிச்சோடி காணப்படுகிறது. இங்கு 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மெரினா லூப் சாலையில் உள்ள அனைத்து பகுதிகளிலுமே பேரிகார்டுகள் அமைத்து இந்த பொதுமக்களை மெரினா கடற்கரைக்குள்ளே செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தி மக்களை வீட்டுக்கு இப்ப கடற்கரையை பயன்படுத்தாது வேறு வேலைகளுக்காக செல்லக்கூடிய மக்கள் அந்த போக்குவரத்துக்கு எந்த பகுதியை பயன்படுத்துவாங்க? அதுக்கு என்ன மாற்று ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க கீதா? இந்த லூப் சாலையில் பொதுவாகவே மெட்ரோ பணி நடைபெறுவதால் ஏற்கனவே வாகன போக்குவரத்து என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது தான். தற்போது இந்த பெஞ்சல் புயல் காரணமாக மழை இருக்கக்கூடிய பட்சத்தில் பொதுமக்கள் கடற்கரைக்கு வருவது பாதுகாப்பானதாக இருக்காது என நேற்றே மாநகராட்சி தரப்பில் தகவல் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்து காவல்துறையினர் நேற்று இரவிலிருந்தே தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் இருக்காங்க. அதனால் தொடர்ந்து இந்த கடற்கரைக்கு மழை சற்று குறையும் நேரத்தில் கடற்கரைக்கு பொதுமக்கள் வருகிறார்கள். அவர்களை தடுத்து நிறுத்தி கடற்கரைக்குள்ளே செல்ல வேண்டாம், மழை காரணமாக வீட்டிற்கு செல்லுங்கள் என தொடர்ந்து பொதுமக்களுக்கு காவல்துறையினர் அறிவுறுத்தி அவர்களை கடற்கரைக்குள்ளே செல்லாமல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கீதா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.